வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாலே தெரியும். ஆமாங்க, பன்னீர் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். இது ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சு நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். வாங்க பார்த்துடலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாங்க. வெஜிடபிள் ரைஸ், தக்காளி சாதம் இந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி பன்னீரை வச்சு செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க என்னென்ன பொருள் பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் பன்னீரை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு 3 பூண்டு எடுத்துருக்கோங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு எடுத்து தோல் நீக்கி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து, பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 10 எடுத்து இதை 3மே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். என்னோடய கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் செஞ்சாங்க, சூப்பராக இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் மசாலா ஐட்டம். அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் இந்த பன்னீரை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணதை எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய கடாயில் வந்து கொஞ்சம் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். இது கூட வந்து கடல் பாசியும் சேர்த்துருக்குங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பையும் இந்த எண்ணெயில் பொரியிற மாதிரி விட்டிங்கன்னா தான் மனம் சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது சோம்போட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 வெங்காயம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பெரிய வெங்காயமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி எடுத்து தான் 4 வெங்காயம் எடுத்து அரிஞ்சிருக்கு. இது எல்லாம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரௌனிஷ் கலரில் லைட்டாக வரும்போது நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து இது புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. கூட கேர்டு ஆட் பண்ணோம். அதனால் நீங்கள் வந்து லெமன், கேர்டு இது 2மே இதில் ஆட் பண்ணோம். நீங்கள் அதை ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா தக்காளியை இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. பேஸ்ட்டாக அரைச்சி கூட நீங்கள் போடலாம். பட் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக நாங்கள் வந்து அப்படியே தான் போட்டோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட், அதாவது நாங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணோம். இது எல்லாருமே இருக்கவே இந்த ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் குருமா மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லையா ரைத்தா கூட ஆப்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ், தக்காளி சாதம் இந்த மாதிரி தான் செய்வோம் இல்லைங்களா. வித்தியாசமாக இந்த மாதிரி கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுவும் இல்லாத பன்னீரில் வந்து கால்சியம் நிறையவே இருக்குது, ரொம்ப நல்லதும். இப்போ ஒரு பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. பன்னீர் வந்து கிரேவியாக தான் செய்வோம் இல்லைங்களா. இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தயிர் தாங்க ஆட் பண்ணுறோம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா, 10 rupees பேக்கெட், அதை தான் ஆட் பண்ணுறோம். இப்போ இதுவும் இந்த ஆயில்லையே நம்ம இந்த தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எப்படி வருது பாருங்களேன். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருந்தால் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் தாங்க நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது பெரிய கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். அரிசி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அளந்துக்குங்க. இப்போ ஒரு எலுமிச்சைப்பழம் இதில் ஃபுல்லாக விழிஞ்சிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆயிலே எல்லாமே வந்து இந்த கிரேவி சூப்பராக வந்துடும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். பட் ஆல்ரெடி நான் வந்து பால் 1 கிளாஸ் ஆட் பண்ணதுனால 1 கிளாஸ் குறைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி தாங்க வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க இந்த அரிசி. டேஸ்ட் செமையாக இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் நல்லா அலசிட்டு 2-3 டைம் கழித்து இது தண்ணி கொதிக்கும் போது இந்த மாதிரி நம்ம போட்டுடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம வந்து தம் கட்டை தான் போகிறோம். அதனால் நீங்கள் அளவாக தண்ணி பார்த்துக்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தண்ணி அளவை குறைச்சிக்குங்க. இது வந்து நல்லா இருந்ததுங்க அரிசி. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸில் செய்வாங்க. அந்த மாதிரி அரிசியோட வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது ஃபுல்லாக நல்லா வேகும். இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்துட்டு இந்த
வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர், அதை ஃபுல்லாக நம்ம மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தம் கட்ட போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் இன்னும் தண்ணி வந்து சுண்டலை. நல்லா இதை வந்து போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியும் விடலாம், இல்லை அப்படியேவும். இப்போ தம் கட்டுறதுக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணி இன்னொரு பாத்திரத்தில் ஃபுல்லாக பிடிச்சி நம்ம மேலே வந்து அழுத்தி வச்சிடுறோம். சூப்பரான பன்னீர் பிரியாணி தயாராயாச்சு. இது மேலே ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ரைத்தாவும் ஓகே, குருமா கிரேவியும் ஓகே. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.